Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். VVD 80 years of legacy in consumer goods. இலங்கையில் உயர் பதவியை வகித்தவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதா இல்லையா என்பது அரசியல் ரீதியான முடிவாகவே உள்ளதாக பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் கைது அரசியல் ரீதியானது எனவும் அதை மறைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் தனது சமூக ஊடக கணக்கு மூலம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நீரிழப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்கேவை சந்திக்க வருபவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் துணை இயக்குநர் ருக்ஷான் பெல்லன கேட்டுக் கொண்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கேவின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பார்வையிட அனுமதித்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கேவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கேவிற்கு தற்போது ஓய்வு தேவை. அவரை பார்வையிட தொடர்ந்து வருகை தருவது அதற்கு தடையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கேவுடன் மேலும் 9 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது அவர்களுக்கும் ஒரு தடையாக இருப்பதாக ருக்ஷான் பெல்லனா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நாட்டின் எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக போராட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சில முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்கேவை மூத்த அரசியல்வாதிகள் சந்தித்தபோது அவர் இந்த கோரிக்கையை விடுத்ததாக கூறப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கே நீரிழப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வருவதால் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸின் வாதத்தின்படி வருகிற 26ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு பிணை வழங்கப்படும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கணித்துள்ளனர். திலீப பீரிஸின் வாதத்தின் இறுதியில் தராதரம் பாராது முடிவை எடுங்கள் என நீதிபதியிடம் வலியுறுத்தியிருந்தார். அதனையடுத்து மேலும் பலர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவை ரணில் விக்ரமசிங்கேவிற்கு பிணை கிடைக்கும் வாய்ப்பை மேலும் குறைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என முக்கியமானதொரு வாதத்தை திலீப பீரிஸ் முன்வைத்ததோடு வருகிற 26ஆம் தேதியும் இதே வாதம் முன்வைக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே பதவியில் இருந்தபோது பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறி சமீபத்தில் கைது செய்யப்பட்டதை இலங்கையில் உள்ள அரசியல் எதிர்க்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் கண்டித்துள்ளனர். கடந்த 24ஆம் தேதி கொழும்புவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசு அரசியல் பழிவாங்கலை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் ரணில் விக்ரமசிங்கே மீதான குற்றச்சாட்டுகளுக்கு கைது அவசியம் இல்லை எனவும் வாதிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது ரணில் விக்ரமசிங்கேவின் கைது அவரை அவமானப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். எனவே ரணில் விக்ரமசிங்கேவின் கைது எதிர்க்கட்சிகளையும் கொந்தளிக்க வைத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இலங்கையில் விரைவில் பெரும் போராட்டங்கள் ஏற்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். VVD 80 years of legacy in consumer goods.